ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறவர். ஒரு நாள் ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்னை வெளியிட்டார். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய குளத்துல நிறைய முதலைகளை விட்டுட்டேன். அந்த குளத்தோட இந்த கரையில இருந்து அந்த பக்கம் யாரு நீந்தி போறாங்களோ அவங்களுக்கு 2ல 1 பரிசு. 500 பவுன் தங்க காசு. இல்லைனா என் மகளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த அறிவிப்பு. அறிவிப்பு வெளியான உடனே குளத்தை சுத்தி ஒரே கூட்டம். சனமெல்லாம் வந்து நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு, அடையப்பா அவ்வளவு முதலே இருக்கு, எப்படி நீந்த முடியும்னு சலசலப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஆசைதான், ஆனா உயிரை விடுறதுக்கா ஆசைப்பட முடியும்? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு சத்தம். தொப்புன்னு யாரோ தண்ணிக்குள்ள குதிச்ச சத்தம். அவ்வளவுதான். குதிச்சவன் மின்னல் வேகத்துல அந்த முதலைங்க மத்தியில தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா நீந்தி ஒரு வழியா அந்த கரைக்கு போய் சேர்ந்துட்டான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஒரு நிமிஷம் எல்லாரும் பேச்சே இல்லாம நிசப்தமா நின்னுட்டாங்க. அப்புறம் சுதாரிச்சதுக்கு அப்புறம் அரசன் கூப்பிட்டான். அடேங்கப்பா, என்ன தைரியம்னு எல்லாரும் கரகோஷம் பண்ணி வரவேற்றாங்க. ராஜா அவன் முன்னாடி வந்து நின்னவனை பார்த்தார். அவனை பாராட்டி புகழ்ந்தார். அப்புறம் ராஜா கேட்டார், தம்பி, உனக்கு என்ன பரிசு வேணும்? உனக்கு 500 பவுன் தங்க காசு வேணுமா? இல்லைனா என் மகளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறியா? அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் இருக்கே, அங்க இருந்த எல்லாரையும் திகைச்சு போக வச்சிடுச்சு. அவன் சத்தம் போட்டு சொன்னான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மகாராஜா. என்னை யார் இந்த குளத்துக்குள்ள தள்ளிவிட்டதுன்னு மட்டும் எனக்கு தெரியணும். தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.